ப்ளவுஸோட பேக் பார்ட் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கை நறுக்க போக மீதம் இருக்க துணியை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. ஃபோல்டு உள்ள பக்கம் மடித்து இருக்கிற பக்கம் உங்கள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு கீழே கரை உள்ள பக்கம் இருக்கணும். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுக்கோங்க கீழே மடித்து அடிக்க. இப்போது உங்களோட ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. என்னோட கஸ்டமரோடது 42. அதை 42 டிவைடட் பை 4 போட்டோம்னா 10.5. 10.5ஓட ஒரு 1.5 இன்ச்சை கூட்டிக்கணும். இது எதுக்காகனா துணி எக்ஸ்ட்ரா வெளியில் விடுவோம் இல்லையா, அதுக்காக. அப்படி கூட்டினோம்னா 12 இன்ச். நான் 12 இன்ச் கேப்பு விட்டு ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது ஒரு எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு அளவு தெரியணுங்கிறதுக்காக. ஜஸ்ட் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வரைய வராது, அதனால தான். இப்போ அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை நல்லா நீட்டாக அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது, நல்லா விரித்து அழகாக வச்சுருங்க. இப்போது ப்ளவுஸோட கழுத்து பகுதி கீழே கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு கேப் தெரியும். அதை நீங்கள் இழுத்து வச்சு பிடிக்கக்கூடாது, ஏன்னா அது டாட்னால் ஒதுங்குற பகுதி நமக்கு. இப்போது ப்ளவுஸோட கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணுங்கள். நான் 2 மார்க்கிங்குமே காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் கழுத்து பகுதி கீழே கழுத்தோட உயரம், அப்புறம் இந்த இடத்துல அகலம் குறிக்கிறோம். ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி குறிக்கணும். தையலுக்காக விட்டுட்டு 1/2 இன்ச் மேலே ஏற்றி குறிங்க. அதுக்கப்புறமா ஷோல்டரோட தையல் முடிவில் ஒரு அளவும், தையலோட அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச், அதுவும் தையலுக்காக, அப்படின்னு நீங்கள் குறிச்சிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இடுப்பளவு, ஆர்ம் ஹோல், கழுத்து உயரம், கழுத்து அகலம், ஷோல்டர், இது எல்லாத்தையும் குறிச்சிட்டு இப்போது ஒரு டேப்போ ஸ்கேலோ வச்சு அதை எல்லா மார்க்கையும் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கோடு போட்டுக்கலாம், இல்லைனா நம்மளோட கரெக்ட் அளவுலையும் நீங்கள் க்ராஸாக கோட் போட்டுக்கலாம். இப்போ சைடில் ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டு அந்த 12 இன்ச்சை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ ஆர்ம் ஹோல், அந்த ஆர்ம் வளைவு வரைகிறதுக்காக நம்ம கோடு போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம வரைய போகிறது கழுத்து உயரம். கழுத்து உயரத்தையும் கழுத்து அகலத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிற கேப்பில் அவங்களோடது சிம்பிள் ரவுண்ட் நெக்கு தான். அந்த ரவுண்ட் நெக்கை அழகாக வரைஞ்சிக்கோங்க. உங்களோட ப்ளவுஸில் என்ன நெக் தேவைப்படுதோ அந்த நெக் மாடல் நீங்கள் அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் வளைவுக்காக அந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து 1.5 இன்ச் மேலே தூக்கி ஒரு டாட் வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து அங்கே ஆர்ம் ஹோல் வளைவுக்கு ஒரு ஆர்க் வரைகிறோம். இது உங்கள்கிட்ட ஆர்ம் ஹோல் வளைவு ஸ்கேல் இருந்தால் அதை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இல்லை நார்மலாக கையால் கூட வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கழுத்து பகுதியை தனியாக வெட்டி எடுக்காமல் நான் ஷோல்டர்லேருந்தே கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் லைனிங் துணியோடு வச்சு தைக்கும்போது கழுத்து அகலம் மாறுபட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மார்க்கிங்கை எடுக்காமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை கொஞ்சம் நுனியில் லேசாக திறந்து வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி நுணுக்கமான வளைவுகள்லாம் ஈஸியாக வெட்டுப்படும். ப்ளவுஸோட பேக் பார்ட் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது முன்பக்கம் அடுத்த வீடியோவில் போடுறேன்.